ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ரெசிபி பண்ண போகிறேன். அதை தான் இப்போ வீடியோ எடுத்துருக்கேன். சென்னா மசாலா தான் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கடுகு போட்டிருக்கேன். சிம்பிளாக பண்ணுறது, ரொம்ப இதுவாக இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சென்னா மசாலா. இப்போ ஆனியன் போட்டிருக்கேன், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். இது வதங்கிறதுக்காக நான் இப்போவே வந்து மஞ்சள் தூள் போட்டுப்பேன். ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் மஞ்சள் தூள் அடுத்தது நான் போட போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுருக்காங்க. சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, வதங்காது முன்னாடியே கூட போடலாம், கொஞ்சம் சால்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டு இன்னும் நல்லா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டாங்க. மிளகாத்தூள் அந்த வாசனை போகணும். மிளகாத்தூள் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் மூக்கடலை, சிகப்பு மூக்கடலை தான் எடுத்துருக்கேன். அதை தான் நான் வந்து இப்போ இதில் போடுறேன். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அது தண்ணிலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும், அதெல்லாம் நல்லா சுருண்டு வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சென்னா மசாலா சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.